அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களுக்கு ஏன் 2 ஆடு வெட்டுறாங்க, பெண்களுக்கு ஏன் 1 ஆடு வெட்டுறாங்க? ஹக்கீகா சகோதரி அவங்க ஹக்கீகா தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குழந்தை பிறக்கின்ற பொழுது ஆடு அறுப்பதை ஒரு சுன்னத்தா, ஒரு வழிமுறையாக நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதில் ஆண் குழந்தை என்றால் 2 ஆடு அறுப்பதையும், பெண் குழந்தை என்றால் 1 ஆடு அறுப்பதையும் நபிகள் நாயகம் அவங்க நமக்கு ஒரு வழிமுறையாக கற்று தந்திருக்கிறாங்க. அதைத்தான் அக்கீகா என்று நாம் சொல்கிறோம். இந்த அக்கீகா என்பதில் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. மார்க்கத்தில் அது கட்டாயம் என்று யாருக்குமே சொல்லலை. ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் கூட, செல்வ செழிப்புடைய நிலையில் இருந்தால் கூட, அந்த குழந்தையை பிறந்ததற்காக, ஆண் குழந்தை பிறந்ததற்காக 2 ஆடு அவர் கட்டாயம் அறுக்கணுமா, அறுக்காவிட்டால் அவர் குற்றவாளி ஆவாரான்னு அப்படிலாம் இல்லை. அவர் விரும்பினால் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அது. பெண் குழந்தை பிறந்துருச்சு, 1 ஆடு கண்டிப்பாக அறுக்கணுமானா கண்டிப்பாக அறுக்கணுங்கிறது இல்லை, விரும்பினால் செய்யலாம். அப்போ அக்கீகா என்பதே நாம் விரும்பினால் செய்யலாம் என்கிற நிலையில் உள்ள ஒரு செயல் தான். அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறோம்னா, நிறைய முஸ்லீம்கள் குழந்தை பிறந்துருச்சு அக்கீகா கொடுக்கணும் என்பதற்காக தங்கள் சக்தியை மீறி பொருளாதாரத்தையெல்லாம் கடன் வாங்கி அதிகமான அளவில் நெருக்கடிகளை வரவழைத்து கொண்டு அக்கீகா கொடுக்கணும் என்கிற ஒன்றுக்காக கொடுக்குற ஒரு சூழல் இருப்பதை பார்க்கணும். அக்கீகா என்பது அதன் பேரில் சிரமப்படுறதை மார்க்க விரும்பலை. விரும்பினா கொடுக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கா, பொருளாதாரம் கையில் காசு பணம் இருக்கா, விரும்பினா கொடுங்க, கொடுக்காட்டி குற்றம் இல்லை. இது முதல் விஷயம். 2வது, சரி அது என்ன, இப்போ அக்கீகா ஆடு கொடுக்குறோம், ஆண்களுக்கு 2 ஆடு, பெண்களுக்கு அது என்ன 1 ஆடு, நாங்கள் மட்டும் என்ன குறைச்சியா, எங்களுக்கு ஒரு 3 நாள் கொடுக்க வேண்டியது தானே என்கிற டைப்பில் தான் அந்த கேள்வி, அந்த பாரபட்சம் ஏன் வருது அப்படிங்கிற டைப்பில் கேட்குறாங்க. அதுக்கான காரணம் ஹதீஸுகளில் சொல்லப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மார்க்கமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி தருகின்ற பொழுது சிலவற்றுக்கு காரணத்தை சொல்லுவாங்க, சிலவற்றுக்கு காரணம் இருக்காது. நாம புரிந்து கொண்டு இந்த காரணமாக இருக்கலாம் என்று சொல்ல இயலும். சிலவற்றுக்கு அப்படி கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு ஈமான் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களா இருக்கும். இது இப்படித்தான் மார்க்கத்தில் இப்படித்தான் உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இப்படித்தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் இதை இப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, நம்ம விளைவிக்கணும். இப்போ உதாரணமாக தொழுகையில் உள்ள எல்லா செயல்பாடும் அப்படித்தான். தொழுகையில் தக்பீர் கட்டுறோம்ல, அல்லாஹ் அக்பர்னு நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுறோம். இப்போ ஒருத்தர் கேட்குற, ஏன் நெஞ்சின் மீது வைக்கிறோம், நெஞ்சு தான் முக்கியமானதா, கொஞ்சம் கீழே இப்படி வைக்கலாம்ல, அந்த பகுதியெலாம் ஏன் தேர்வு செய்யப்படலை அப்படின்னு நம்ம கேட்கலாமான்னா கேட்கலாம் தான். இது அதே மாதிரி ருக்குவின் போது முட்டுக்களை பிடிக்கிறோம், ருக்குவின் போது ஏன் முட்டுக்களை பிடிக்கிறோம், கால் பாதத்தை தொடலாம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நல்ல குளிஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் தொழுகை சார்ந்த அனைத்திலையுமே பல்வேறு விதமான கேள்விகளை கேட்க இயலும். இது தொழுகைக்கு மட்டும் இல்லை, வணக்க வழிபாடுகள் தொடர்புடைய, நம்பிக்கை மறைவான விஷயங்களை நம்புவது தொடர்புடைய அனைத்திலையுமே மார்க்கம் அதை இப்படித்தான் செய்ய சொல்கிறது, மார்க்கம் இதை இப்படித்தான் நம்ப சொல்கிறது. இதுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த காரணத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்பலாம். இந்த காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்குவோம்னு நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று வந்துவிடும். காரணங்கள் சொல்லப்படாத விஷயங்களும் மார்க்கத்தில் இருக்கத்தான் செய்யுது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மார்க்கம் தான். பகுத்தறிவு பூர்வமாக பலவற்றை, பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம் என்று சொல்வதனுடைய பொருளே எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்பதல்ல. செயல் சார்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பலவற்றுக்கு விளக்கம் இருக்கும், அதில் ஒரு ஆன்சர் இருக்கும். சிலவற்றுக்கு ஒரு பௌதிகம் சார்ந்த ஈமான் தொடர்புடைய காரியங்களாக இருக்கும். இதுதான் அதில் உள்ள ஒரு அம்சம். இந்த அக்கீகா ஆண்களுக்கு 2 ஆடு, பெண்களுக்கு 1 ஆடுன்னு சொல்லப்பட்டதும் அந்த அடிப்படையில் உள்ளதான். ஆண்களாக இருந்தால் 2 ஆடு கொடுங்க, பெண்களாக இருந்தால் 1 ஆடு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கணக்கு வழக்கு, எதனால் 2 எதனால் 1ங்கிறது இல்லை. ஆனால் இன்னொரு அறிவிப்பில் ஆணுக்கும் 1 ஆடு சொல்லப்பட்டிருக்கு. ஆணுக்கும் என்ன செய்யலாம், 1 ஆடு, பெண்ணுக்கும் 1 ஆடு. அப்படியும் சில நசை போன்ற அறிவிப்புகளில் அப்படி வருது. அப்போ அங்கே உங்களுக்கு சமமாக போயிருது. 1, 2 இரண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண் குழந்தை பிறந்துருச்சு, ஒருத்தர் 1 ஆடு கொடுக்க விரும்புகிறாருன்னா 1 ஆடு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பெண் குழந்தை பிறக்கும் போதும் 1 ஆடு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஒரு 2 என்ற அறிவிப்பு இருப்பதை போலவே 1 ஆடை கொடுப்பது என்கிற அறிவிப்பும் இருக்குது. அவர் விரும்பினா 1 கொடுக்கலாம், இது கட்டாயம் இல்லை. அதற்குரிய தத்துவார்த்த ரீதியிலான விளக்கம் எதுவுமே குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ சொல்லப்படலை.